ஓம் சிவாய நம. அன்பிற்சிறந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனலிலே உணவின் மூலம் உருவாகும் எண்ணங்கள் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை என்று. அதுபோல நாம் உண்ணும் உணவுக்கேற்ற குணமே அமையும். அதற்கோர் உதாரணம். ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய நண்பர் கானகத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். அரசன் அவரை கானகத்தில் சென்று பார்த்து அவரை அரண்மனையில் விருந்து உண்ண பலமுறை அழைத்தார். அதற்கு தவயோகி, நீ பலமுறை அழைத்தாய், உன் அன்பிற்கு நாளை நான் விருந்துக்கு வருகின்றேன் என்றார். அரசன் மகிழ்ந்து விடைபெற்று அரண்மனைக்கு வந்து அமைச்சரை அழைத்து, கானகத்தில் தவம் செய்யும் என் நண்பர் என் வேண்டுகோளை ஏற்று விருந்துக்கு வருகின்றார், சிறந்த விருந்துக்கான ஏற்பாடை செய்யுங்கள் என்றார். அமைச்சர் அரண்மனை சமையல்காரரை அழைத்து சிறப்பான அறுசுவை விருந்துக்கு தயார் செய்ய சொன்னார். சமையல்காரரும் சிறப்பான விருந்தை தயாரித்து முடித்தார். அரசன் தவ முனிவரான தன் நண்பரை பல்லக்கில் அழைத்து வந்து விருந்து சாப்பிட சொன்னார். அரசனும் நண்பரான முனிவரும் அருகருகே அமர்ந்து சுவை மிகுந்த அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தார்கள். பிறகு சிறிது நேரம் ஓய்வு எடுத்தார்கள். அப்பொழுது முனிவர் தங்கத்தில் வைரம் பதித்த ஒரு கிண்ணத்தை எடுத்து மறைத்து வைத்து கொண்டார், யாரும் அறியாத வண்ணம். பிறகு அரசனிடம் விடைபெற்று கொண்டு கானகம் சென்றார். பின் உண்ட உணவு ஜீரணமான பின் தவயோகி மீண்டும் அரண்மனைக்கு விஜயம் செய்து அரசனிடம் தான் திருடிய தங்கத்தில் வைரம் பதித்த கிண்ணத்தை திருப்பி தந்து அரசனிடம், நீ அளித்த விருந்தை உண்ட பின் எனக்கு திருடும் எண்ணம் தோன்றியது. அந்த உணவு ஜீரணமான பின் என் ஞானத்தில் ஆராய்ந்து பார்த்ததில் தெரிந்தது, இனி ஒருபோதும் எங்கும் உணவு அருந்த மாட்டேன், இயற்கை உணவையே அருந்துவேன் என்றார். அது கேட்ட அரசன் அமைச்சரை அழைத்து உணவு சமைத்த விஷயத்தை விசாரிக்கச் சொன்னார். அமைச்சர் விசாரித்ததில் உயர்ந்த ரக அரிசியை ஒரு வியாபாரியிடம் இருந்து திருடிய அரிசியில் சமைத்த உணவு என்பதை அரசனிடம் அமைச்சர் தெரிவித்தார். தன் நண்பரான தவயோகி சொன்னது உண்மை என்று உணர்ந்தார். இதிலிருந்து திருடி சமைத்த உணவை உண்டதில் திருடிய எண்ணம் உருவானது என்பது தெளிவாகிறது. பாரத கதையில் ஆற்றில் கிடைத்த குழந்தையான கர்ணனை அதிரதன் ராதை தம்பதியர் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய குருவிடம் பெயர் சூட்டச் சொன்ன பொழுது, குரு குழந்தையை தூக்க கையை நீட்டியவுடன் தன் தலையில் இருந்த தங்கச் சுட்டியை தந்தது. அது கண்ட அந்த முனிவர், இவன் கொடுப்பதற்கென்றே பிறந்த கொடைவள்ளல், இது இவனது பிறவி குணம், கவச குண்டலத்தோடு பிறந்ததினால் இவனுக்கு கர்ணன் என்று பெயரிடுகின்றேன் என்றான். பின் கர்ணன் துரியோதனனுடைய நட்பு ஏற்பட்டு வஞ்சகம் கொண்ட துரியோதனன் உணவை உண்டதினால் அதர்மத்திற்கு துணை நின்றவனாகி போர்க்களத்தில் அர்ஜுனனுடைய பானம் பட்டு துரியோதனன் உணவில் உருவான இரத்தம் வெளியேறிய பின் தர்மத்தை தாரை வார்த்து தன் பிறவி குணத்தால் முக்தி பெற்றான் என்பதை பாரத கதையில் பார்த்தோம். இன்றும் உலகில் சாத்வீக உணவை உண்பவர்கள் சாத்வீக குணம் உடையவர்களாகும். பிற உயிரை கொன்று அதன் இறைச்சிக்கு உண்பவரெல்லாம் பிறரை வாட்டி வதைக்கும் குணமே உருவாகின்றது என்பது இன்றைய உலகில் நமக்கு நல்ல தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. ஆகவே நல்ல இயற்கை உணவை உண்டு நல்ல குணமுடையவர்களாக நாம் வாழ்வோம் என்பதை கூறி இவ்வுரையை நிறைவு செய்கின்றோம். இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நம.